என்னோட கூட ஏசாயா 64:4 எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்க. நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கச்சு என்ன நன்மைகள் வரும் தான் நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 64:4, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறது இந்த பூமிக்குரிய நன்மைகள் மாத்திரமல்ல, நம்மளுக்கு பரலோகத்துக்குரிய ஒரு பல நன்மைகள் வைத்திருக்கார். அதுல ஒரு நன்மை நித்திய ஜீவன் இல்லையா மெயினா. அப்ப நம்ம அந்த நித்திய ஜீவனை நம்ம இது வரைக்கும் நம்ம கண்டதில்லை, நம்ம உணர்ந்ததில்லை. அது எப்படி இருக்கும், நம்ம பரலோகத்துக்கு போனா பரலோகம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. ஆனா அவர் வைத்திருக்கிற நன்மைகள் நம்ம இது வரைக்கும் கேட்டதில்லை, உணர்ந்ததில்லை, அது கண்கள் கண்டதில்லை, செவியால் உணர்ந்ததில்லை, அவைகளை நம்ம கண்டது கூட பார்த்தது கூட கிடையாது, யாரும் அறிந்தது கூட இல்லை. ஆனா அந்த நன்மைக்காக நம்ம நன்றி சொல்லி நம்ம காத்திருக்கச்சு இங்க பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. அதே நேரத்துல நமக்கு நித்தியத்துக்கு ஏதுவான இங்க பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோடு விட்டுடுறாரு ஆண்டவர் இல்லையே. அவர் மகிமையின் தேவன், மகிமையில சிறந்தவர், உயிர்த்தது வல்லமையுடையவர். நம்மையும் பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவுடன் உயிரோடு எழுந்து அந்த உயிர்த்ததின் வல்லமையை மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்மளை ரட்சித்திருக்கார் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த நன்மைகள் ஏராளமான நன்மைகள் தேவன் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. பூமிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில. அது எல்லாத்த விட மேலான நன்மைகள் என்னவா, இம்மைக்குரியது மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஒரு நன்மை உண்டு. அதாவது பரலோகத்தின் நன்மை ஒன்று உண்டு. அது நம்ம அங்கே போகச்சே தான் நமக்கு அது என்னன்னு தெரிய போகிறோம். இப்போ இங்கே பூமிக்குரிய நன்மைகள்லாம் அதிகமாக இன்னும் வச்சிருக்காரு, ஏராளமாக வச்சிருக்காரு. நீங்கள் முதலாவது கர்த்தர் ராஜ்யத்தையும் நீதியும் தெரிவிச்சு அதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் அது எல்லாத்தை விட விசேஷமானது என்ன, கீழானவைகள் எல்லாம் மேலானவர்களே நாடுன்னு சொல்லபடி மறுமைக்குரிய ஒரு நன்மை இருக்கு, பரலோகத்தில் ஒரு நன்மை இருக்கு நமக்கு. அது நம்ம அங்கே போகச்சே தேவனோடு கூட யுக யுகமா நித்தியமா தேவனையே நம்ம துதித்து கொண்டு அவரோட வளர வாழ்க்கை இருக்கு. அதை நம்ம இன்னும் கண்டதில்லை, கேட்டதில்லை, உணர்ந்ததில்லை, புரிந்தது கூட இல்லை நமக்கு இல்லையா. ஆனால் அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவருக்கு காத்திருக்கவங்க ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக மாட்டாது. ஆமீன்.